friends, welcome to Creative Zone. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஆரி வர்க் பேசிக் ஸ்டிச்சஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். 4 ஸ்டிச்சஸ் வந்து நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க friends, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ நம்ம போட போற ஸ்டிச்சஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து silk thread, ஜரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ நமக்கு என்ன கலர்ஸ் தேவையோ அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து green கலர் எடுத்துக்கிட்டோம், silk thread எடுத்துக்கிட்டு நம்ம வந்து எதுவும் வரையலாம் இல்ல फ्रेंड्स. நீங்க ஒரு லீஃப் மாதிரி கூட வரைஞ்சு கூட நீங்க ட்ரை பண்ணலாம். சோ நான் வந்து அப்படியே ட்ரை பண்றேன். சோ இப்போ நம்ம வந்து எடுத்துக்கிட்டு கீழ கொண்டு வந்துருங்க. மேலே கொண்டு போய் கீழே கொண்டு வந்துட்டு ஒரு குட்டி லாக் போட்டுடுங்க. லாக்னா செயின் தான். ஸோ நம்ம எடுத்ததோட செகண்ட் கொஞ்சம் லென்த் எடுத்துக்கோங்க. இப்போ தேர்டும் அதே மாதிரியே லென்த் எடுத்துக்கணும். கீழே லாக் போட்டுங்க. ஃபோர்த்து தேர்டோட நம்ம ஃபோர்த்து கொஞ்சம் லென்த் எடுத்துக்கணும். ஃபிஃப்த்து கொஞ்சம் லாங்காக எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்டர் எடுத்துட்டோம். இப்போ அடுத்த பக்கம் நம்ம வரும்போது அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 அப்படியே லென்த்து கம்மி பண்ணிகிட்டே வந்துடுங்க. இந்த ஸ்டிச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா சல்லி ஸ்டிச்சு. இது பிக்னர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்தமாரி ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு லைன் ஒன்று போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆரியில் நம்ம பேசிக் ஸ்டிச்சஸில் செகண்ட் ஸ்டிச் வந்து போட போகிறோம். செகண்ட் ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் ஸ்டிச்சு. இதுக்கு வந்து நீங்கள் டபுள் கலர்ஸ் எடுத்துக்கோங்க. 2 கலர்ஸ் அந்தமாரி எடுத்துக்கலாம். நான் வந்து க்ரீன் ஒரு கலர் எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு எடுத்துருக்கிறேன். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து வந்து நீங்கள் லாக் போட்டுக்குங்க. ப்ளஸ் இப்போ 2 கலர் கொடுக்குறோமே, நம்ம வந்து சிங்கிளாக எடுக்கணும்லாம் இல்லை, ரெண்டுமே டபுளாக எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு ஸோ 4 த்ரெட் அந்த மாதிரி இருக்கும், நீங்கள் லாக் போட்டுக்கணும். ஸோ இப்போ கீழே வச்சு நீங்கள் எடுத்துக்குங்க. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டு 2 விரலில் நீங்கள் வந்து கலர்ஸை வந்து பிரித்து வச்சுக்குங்க. ஸோ நம்ம 2 விரல்லையும் வச்சுக்கிட்டா தான் நமக்கு மாற்றி கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் ஆரஞ்சு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து க்ரீனு. நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து பிரித்து பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு மாற்றி கொடுக்க ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேஜிக் ஸ்டிச் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டிச்சஸ் வந்து போகலாம். இந்த நார்மல் செயின் ஸ்டிச் மாதிரியே போட்டுக்குங்க. ஒரு 3 ஸ்டிச் அந்த மாதிரி போட்டுட்டு திரும்பவும் அந்த செகண்ட் ஸ்டிச்சில் கொடுத்து நீங்கள் ஃப்ரண்ட்டு போயிடணும். திரும்பவும் பேக்கு, ஃப்ரண்ட்டு, திரும்பவும் பேக்கு, அந்தமாரி நீங்கள் வந்து ஒரு செகண்ட் ஸ்டிச்சில் அந்தமாரி கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டுக்கு போயிடணும்.
இது ஒரு பேசிக் ஸ்டிச்சஸ் தான். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து லாக் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சஸ் வந்து எடுத்துக்குங்க. மேலே வந்து கீழே கொண்டு வந்துருங்க. அப்படியே கொண்டு வந்து ஒரு குட்டி லாக் போட்டுக்குங்க. வந்து சென்டரில் திரும்பவும் கீழே கொண்டு வந்து ஒரு குட்டி லாக்கு, அதுக்கும் சென்டரில் ஒன்று லாக்கு, மறுபடியும் சென்டரில். இந்த ஸ்டிச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரோப் ஸ்டிச், இந்த செயின் ரோப் இருக்கும், அந்த மாதிரியே இருக்கும். ஓகே, இந்த ஸ்டிச் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிம்பிளான ஆரி ஒர்க்கு பேசிக் ஸ்டிச்சஸ் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.